ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ஆரோக்கியமான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான பொருளை எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவு பாருங்கள், ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். நான் இந்த பருப்பு எல்லாமே ஏற்கனவே நான் கழுவி காய வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கக்கூடாது. கழுவி உடனே காய வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கருவை விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுத்த பருப்பு நல்லா அந்த மாதிரி செவந்து நல்லா வறுபட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமும் கெட்டு போகாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததான் அரை கப் அளவு உடைச்ச கருப்புளுந்து. இப்போ இதையும் சேர்த்துடலாம். நான் அரை கப் அளவு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து அவ்வளோ நல்லது. அந்த தோலோடு சாப்பிட்றது உங்களுக்கு அவ்வளோ நல்லது. இடுப்பு வலியெல்லாம் வராமல் இருக்கும். இந்த கருப்பு உளுந்து நான் ஏற்கனவே நான் கழுவி காய வச்ச கருப்பு உளுந்து தான். கருக விட்டுறாமல் உங்களுக்கு உடைச்ச உளுந்து சீக்கிரமாக கருகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரியெல்லாம் பருப்பெல்லாம் வறுக்கும்போது நம்ம கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் வச்சு வறுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்து வச்சு குழந்தைங்களுக்கு லட்டு, அப்புறம் கஞ்சி, இந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே நல்லா எலும்பு நல்லா உறுதியாகும். அதனால் கருப்பு உளுந்து அதிகமாகவே சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததான் அரை கப் அளவு கடலைப்பருப்பு. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். அந்தளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டுறணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை நல்லா வறுத்துக்கலாம். மிளகு எள்ளெல்லாம் வறுக்கும்போது நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் கருகாது. இப்போ இது வறுபட்டுட்டு இருக்கும்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பெள்ளு இருந்தால் கூட கருப்பெள்ளு கூட சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு கூடையெல்லாம் சேர்த்து எள்ளை வறுக்கக்கூடாது. ஏன்னா எள்ளு சீக்கிரமாக வறுபட்டுரும். இது வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த பருப்பு கூடவே வச்சிடலாங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு இட்லி அரிசி. இது நல்லா உங்களுக்கு இட்லி பொடி நல்லா உங்களுக்கு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அதாவது ஒரு பருப்பெல்லாம் எடுத்த அதே டம்ளரால் 1/4 அளவு மட்டும் நான் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கருக விட்டுறாமல் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் போதுங்க. பாருங்கள், இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சோன்னா இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் நீக்காமல் தான் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அடுத்ததான் இது கூடவே ஒரு 10-12 வரமிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு ஒரு 12 வரமிளகாய் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு அலசிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்ச கருவேப்பிலை.
ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வந்து நம்ம நல்லெண்ணெயில் வதக்கினா தான் சீக்கிரம் வதங்கும், ரெண்டாவது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெயில் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு பிறகு இதையும் எடுத்து தனியாக நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே வறுத்து நல்லா ஆற வச்சாச்சுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இதே நான் தூள் பெருங்காயம் அப்படின்றதுனால தான் நான் வந்து பருப்பெல்லாம் வறுத்ததுக்கு பிறகு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா பூண்டெல்லாம் வதக்குறோம் இல்லையா, அப்போவே நீங்கள் நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுவையான ஆரோக்கியமான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி இட்லி பொடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து நல்லா நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் டைட்டாக நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா மாதக்கணக்கில் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.